மிதினம் ராசி 12 ராசிகளையுமே ஆகச்சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி நீங்கள் தாங்க. மிதின ராசிக்கு அதிபதி புதன். இது காற்று ராசியாகவும் இருக்குது. இந்த ராசிக்குரிய சின்னம் அப்படின்னு பார்த்தா இரட்டை மீன்களாக இருக்கும். மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் உங்களோட இயல்பு குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 விதமாக இருக்கும். நிறைய எப்படி சொல்லலாம், பிரபலமானவங்க கூட நிறைய பேர் இந்த மிதுன ராசியில் தான் இருக்காங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன். எல்லா விஷயத்துலையுமே தீவிரமான உழைப்பு, கடுமையான முயற்சி, இது எல்லாமே இயல்பாக உங்ககிட்ட இருக்கும். இந்த சல்மான் ருஷ்டி, மர்லின் மன்றோ, ஆர்த்தர் இந்த கானல் டாயில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே இந்த மிதுன ராசி தான். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் அமைஞ்சிருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க, அதாவது இந்த வாரம் பலமாக என்ன இருக்கும், பலவீனமாக என்ன இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இடமரண அமைப்பு உருவாகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், உங்கள் ராசி ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் எல்லா இடத்துலையுமே காற்றை போல கலந்து இனிமையாக பேசி பழகக்கூடியவங்களா இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க புதிய கருத்துக்களை தெரிந்துக்கிறதுலையும் புதிய அனுபவத்தை பெறுவதிலும் துடிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்கு கல்வி தாகம் அதிகமாக இருக்கும். எந்த நேரம் பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பீங்க. அதே போல் உங்களை கலா ரசிகன் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அப்படின்னு வரும்பொழுது ஏதாவது ஒரு கலைகளில் சிறந்தவங்களாக விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இந்த சங்கீதம், இந்த நாடகம், அழகியல், இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பாருங்கள் விமர்சகராக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அமைதியான சுபாவம், எதையுமே உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம், இது எல்லாமே இருக்கும். பேச்சில் வல்லவராக இருப்பீங்க. கேலி கிண்டல் நகைச்சுவை செய்கிறதுலையுமே கெட்டிக்காரங்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி யார்? புதன். புதன்கிழமையில் இந்த மிதுன ராசிக்காரங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. அதுவும் இந்த அமாவாசை கூட பாருங்கள் புதன்கிழமையில் தான் வருது இந்த வாரம். இந்த வாரத்தை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. புதன்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு. அன்றைய தினம் உங்கள் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இந்த பதிவு பார்த்துட்டு மிதுன ராசிக்காரங்க உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப கூட உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு பதிவு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் சுய ஜாதக கணிப்பாலையுமே உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியுங்க. அமைப்பு எப்படி இருக்குது, எதனால் பிரச்சனை வருது, அதை தீர்க்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நம்ம தொடர்ந்து இப்போ உங்களுக்கு இந்த வர கிரக சூழல் எப்படி உருவாகியிருக்கு, இதனால் என்ன மாற்றங்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுனம் ராசியில் பாருங்கள், மிருகசீரிடம்ல 3, 4ஆம் பாதமும், திருவாதிரை நட்சத்திரமும், அதுக்கப்புறம் இந்த புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதமும் இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் பாருங்கள் குரு பகவான் வக்ர கதியில் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்த ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம், அங்கே கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் கலசர ஸ்தானம், அங்கே பாருங்கள் சந்திரன் இருக்கிறாரு. பாக்கிய ஸ்தானத்தில் தான் இந்த சூரியன், புதன், ராகு, செவ்வாய் 4 கிரக சஞ்சாரமும் ஏற்பட்டிருக்கு. இதில் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஸ்தானம், அங்கே பாருங்கள் இந்த சுக்கிரன், சனி, இந்த 2 கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு சூழலில் என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத வாங்க நம்ம விரிவாக இப்போ பார்க்கலாம். இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், இந்த ஒரு அமைப்புகளை உங்களுக்கு இந்த வாரம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் இருந்த தடை தாமதம் பெரும்பாலும் உங்களை விட்டு விலகப் போகுது. ஒரு உற்சாகமான வாரம் இந்த வாரம். ராசியில் ஜென்ம குருவா வக்கர கதியில் நின்று பலன் கொடுக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறும் பொழுது முழு பலனையுமே தருவார். அதனால் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்பவுமே சிறப்பான வாய்ப்புகள்லாம் வரும். ஆன்ம பலம் அதிகரிக்கும். நினைக்கிறதுலாம் கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. இதுக்கு முன்னாடி பாருங்கள், நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கும். அந்த நிலை அப்படியே மாறுது. நினச்சது நடங்கும், தொட்டது துலங்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை எல்லாமே நீங்கள் இந்த வாரம் பெற முடியும். கடுமையாக உழைச்சா நல்ல ஒரு உயர்வையை நீங்கள் பெறலாம். அதுவும் பொருளாதார ரீதியாக பார்த்தா நல்ல ஒரு அமைப்பு. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை பெறுவீங்க. இப்போ வரக்கூடிய வாய்ப்பில் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம், ஏதாவது மாரத்தர மருந்து, உடம்பு சரியில்லை அப்படின்னு இருந்தாங்களா கூட அந்த நிலை அப்படியே மாறுது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். உங்கள் நண்பர்கள், உங்கள் தொழில் கூட்டாளிகள், இவங்களாலையுமே நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகிருக்கு.
அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி சரியாக பண்ணணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு குழம்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்கள் பணி நிரந்தரமான வாய்ப்பு இப்போ வரும். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், எந்த ஒரு விதமான கடனுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் கண்டிப்பாக அது கிடைக்கும். இப்போ தொழிலை விரிவுபடுத்தணும், வியாபாரத்தை அதிகப்படுத்தணும், புதுசாக இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புலாம் சரியாக அமையும். அதுக்கான பண வரவுமே உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க புத்திசாலித்தனம், தைரியத்தால் சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வாரம் உருவாகி இருக்குது. பங்கு சந்தை நிலவரம் கூட உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். காதல் திருமண முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். பல வருடங்களாக தடைப்பட்டு போன திருமணம் பேசி நிச்சயம் பண்ணி ரொம்ப நாளாக இன்னும் அதுக்கான ஒரு எப்படின்னா இன்னும் தேதி குறிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். சுபகாரிய தடை ஏற்பட்டிருக்கும். அந்த தடை எல்லாமே இப்போ நீங்குது. தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடக்கும். பேசி நிச்சயம் பண்ணி நின்று போன திருமணம் கூட இப்போ நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ அருமையான கிரக அமைப்பு உருவாகி இருக்கு. அதே போல் இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களோட விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறது, இது ரெண்டையும் தவிர்த்தாலே இந்த வாரம் சூப்பரான வாரம். தயவு செஞ்சு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க. அந்த சமயத்தில் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது. திடீர் வெளியூர் பயணம் வரும். அந்த வெளியூர் பயணங்களை தவிர்க்க பாருங்கள். அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு இந்த குடும்ப மூத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ குடும்ப உறுப்பினர்களில் மூத்தவங்க இருந்தாங்களா, அவங்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைங்க. இது இன்னுமே நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். அப்படி செய்யும் பொழுது இந்த வாரம் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். எதிர்பார்த்த பண வரவு சீராக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ஏதாவது பின்னடைவு இருந்தால் நீங்கி நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் மனசை நினச்சி குழப்பப்படுத்திக்காதீங்க. இதனால் உழைப்பு வீணாகும். திடீர்னு பாருங்களேன், வேலை, தொழில், வியாபாரம் இது சம்மந்தமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழல் உருவாகுது. இதனால் கொஞ்சம் திடீர் செலவுகளும் வரும். பண விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். அதே நேரத்தில் பொருள் வரத்தும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால வாங்கும்போது பொருள் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கணும். கவனமாக இல்லாமல் எதுலேயும் செயல்படக்கூடாது. இந்த தடவை உங்களுக்கு வாகனம், பூமி, இந்த சொத்து சேர்க்கை நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்துது. தொழில் வியாபாரத்தில் சொல்லப்போனால் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் பல தடைகளை நீங்கள் சந்திச்சு வந்திருப்பீங்க. பல தடைகளையும் தாண்டி செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயமும் நடக்குங்க. எதிர்பார்த்த எல்லா வகையிலுமே லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஆர்டருமே இப்போ உங்கள் கை வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்களோட செயல்திறமை வெளிப்படுது. சுதந்திரமான செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவங்களோட பேச்சு கேட்டு நீங்கள் ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சுருப்பீங்க. இப்போ பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சுயமாக செஞ்சிச்சு நல்ல ஒரு உயர்வு பெறுவீங்க. சுற்றி இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க உங்களோட வேலையை பார்த்து. அதே போல் உங்கள் திறமை இப்போ நல்லா வெளிக்காட்டக்கூடிய அமைப்பு, சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பு. வர வேண்டிய பணம் வந்து சேரும். மேலிடத்திலிருந்து வந்த கருத்து மோதல் இதெல்லாம் உங்களை விட்டு விலகிடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். கணவன் மனைவி 2 பேருமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பேசி முடிவு பண்ணுங்கள். அது நல்லதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் திருப்தி அடைவீங்க. உங்களால் உங்கள் குழந்தைகளுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்காக தயவு செஞ்சு எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்காதீங்க. அப்படி ஏற்றுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனை இப்போ தானாக விலகிடும். பெண்களுக்கு வழக்கத்தை விட இப்போ கொஞ்சம் பாருங்களேன், வேலை அதிகமாக இருக்கும். கூடுதலாக உழைக்கிற மாதிரியான சூழல் உருவாகும். பொருள் வரத்து அதிகரிக்குது. திடீர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இப்போ நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா வரக்கூடிய தடைகளை எல்லாமே தாண்டி ரொம்பவுமே கவனமாக படிக்கணும். பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. நீங்கள் நினச்ச மதிப்பெண்ணை பெற இன்னுமே முயற்சி, கூடுதலான உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை உங்களை விட்டு தீரும். பணவரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கிடும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீருது. வியாபாரத்தில் இருந்த பணப்பிரச்சனை குறையுது. தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு. அடுத்து புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இந்த வாரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இதனால் நன்மையும் உண்டாகும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்குது. உடல் நலத்தில் இருந்த பின்னடைவு நீங்கி உடல் நலம் சீராக மாறுது. மற்றவங்ககிட்ட இருந்து வந்த மன வருத்தமுமே குறைஞ்சிடும்.
தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை நீங்குது. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இந்த வாரம் நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகும். பரிகாரமாக நீங்கள் புதன்கிழமையில் பெருமாளை பூஜித்து வணங்கி வருவதால் எல்லா நன்மைகளையுமே நீங்கள் பெற முடியும். தொட்டது துலங்கும், நினச்சது நடக்கும், காரிய அனுகூலம் ஏற்படும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய சிறப்பு இருக்குது. அதனால் வர வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.